இது அட்லாஸ்ட் நம்பர் தான் டிசைட் பண்ணோம். ஒருவேளை பாஜக இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா அன்னைக்கு தான் அது தெரியும். நம்ம இன்னைக்கு அது விவாதமே கிடையாது அப்படின்ற பார்வை எடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார், பொங்கலூர் மணிகண்டன், கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகே உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இதில் 2 விஷயங்கள் சொன்னாங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன். முதல்ல என்னுடைய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்னது, அவர் 77 போயிட்டார். அதனால் ஒரு லைன் சொல்லிடுறேன். அன்றைக்கு எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்த பொழுது அதுவரை இந்திரா காந்தியோடு நட்பு பாராட்டினாலும் எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். எமர்ஜென்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்திரா காந்திக்கு அச்சப்பட்டு எடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால் யார் அஞ்சினார்கள் காங்கிரஸுக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், வரலாறு தான். அந்த அச்சம்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யும் அளவிற்கு சென்றது. அது இரண்டாவது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அச்சம் எவ்வளோ தூரம் நகர்த்தி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த அச்சத்தில் தான் இருக்கார், பயத்தில் தான் இருக்கிறார். மேலே ரைடு கீழே கூட்டணிலாம் நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார். நீங்கள் எது அச்சம்ங்கிறத நான் லாஜிக்கலாக சொல்கிறேன். 2.5% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எத்தனை, வெறும் 2.5 விழுக்காட்டிற்கு குறைவான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 இடங்களை ஒதுக்கியது அஇஅதிமுக. எப்படி பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா எப்படி கிளவராக நிப்பாட்டிட்டார் பாருங்க. பாஜகவுக்கு 20 சீட்டு தாங்க கொடுத்தாரு, அதுதான் ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு பேசணும். அதே 5.2 விழுக்காட்டிற்கு மேலாக கிட்ட நியர்லி 5.5% வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு திமுக கொடுத்த இடம் 25 சீட்டு. அதாவது வெறும் 2.5% வச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு 20 சீட்டு கொடுக்கறது ஆளுமை. 5.5% வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. பயந்துட்டாருங்க ஸ்டாலின். அப்படி பேசணும். இது எனக்கு என்ன லாஜிக்னே புரியலை. இதில் யார் பயந்தவங்க அப்படிங்கிறத நான் மக்கள் முடிவுக்கு விட்டுறேன். ஒன்று. அடுத்தது, அமித்ஷா அவர்கள் பேசிய முதல்ல ஒரு விஷயத்துக்கு வரும். அமித்ஷா அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னை வந்த பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளிட்டவர்களை வைத்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்று சொன்னார். அப்போ விவாதம் எழுந்துச்சு. நான் வேறொரு தனியார் தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுது வலதுசாரி இன்னொரு நண்பர் வந்திருந்தார். அவர் சொன்னார், இல்லை அவர் சொன்னதை நீங்கள் ஆங்கிலத்தில் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எங்கள் எல்லோருக்கும் ஆங்கில வகுப்படுத்தார். என்ன சொன்னார்னா, கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டணி அரசு என்பது வேறு. கூட்டணி அரசு என்று சொன்னால்தான் அவர் அங்கம் வகிக்கிறேன் என்று சொன்னாரான்னு கேட்டாங்க. இன்னைக்கு வெளிப்படையாக அமித்ஷா சொல்லிட்டாரு, ஐயா நாங்கள் உள்ள அங்கம் வகிப்போம் என்றும் சொல்லிவிட்டார். அந்த பதிலை எப்போ சொன்னாருங்கிறதா ரொம்ப முக்கியம் திரு கார்கே. அதற்கு முந்தைய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீங்கள் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிற்குள் மேற்கு வங்கதேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வங்கதேசத்திலிருந்து, அதாவது வெளிநாட்டிலிருந்து சட்டப்பூர்வமற்ற குடியேறிகள் வந்திருக்கிறார்களே அப்படின்னா இது யாருடைய ஃபெயிலியர்? உள்துறை அமைச்சகத்துடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய அட்டர் ஃபிளாப்பு. ஏங்க, பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் இந்தியாவுக்குள்ள ஊடுருவான், பங்களாதேஷ்லேருந்து ஒருத்தன் இந்தியாவுக்குள்ள ஊடுருவானா, உள்துறை அமைச்சகத்துடைய தோல்வி, பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய தோல்வி. ஆனால் அந்த கேள்வியை எப்படி வடிவமைக்கப்படுகிறது? தமிழ்நாட்டிற்குள் இருக்கிறார்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இவங்கள மீது எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? அவர் பதில் சொல்றாரு, எங்கள் ஆட்சி தமிழ்நாட்டிற்குள் வருகின்ற பொழுது இதன் மீது நடவடிக்கை எடுப்போம். அடுத்த கேள்வி, அப்போ எங்கள் ஆட்சி தமிழ்நாட்டிற்குள் வருகின்ற பொழுது என்றால் நீங்கள் ஆட்சியில் பங்கெடுப்பீர்களா? ஆம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும். இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா அமித்ஷா கிட்டத்தட்ட அவர் பகவத்கீதையை பற்றி சத்தியம் மட்டும் தான் பண்ணல, நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுப்போம்னு. ஆனாலும் அமித்ஷா அப்படி சொல்லலை. அமித்ஷா சொன்னதுக்கு வேறு ஒரு அர்த்தம் என்று என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரி அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். பரவாயில்ல, அதுவும் இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் பறந்துபட்ட பார்வை தானே வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சா, பாஜக வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்குதுன்னு வைங்க, அதுக்கு பேரு ஆட்சியில் அங்கம் வைப்பது அல்ல. ஆட்சியில் அங்கம் வைப்பதாது. நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு நான் திருப்பி சொல்கிறேன், என்னுடைய நண்பர் பொங்கலூர் மணிகண்டனுக்கு தெரியும். இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அதை பேசியிருக்காரு, நான் அதில் பாராட்டுறேன். ராஜேந்திர பாலாஜி பேசுகின்ற பொழுது திராவிட கட்சிகள் அழிந்து போய்விடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் 2 திராவிட கட்சிகளையும் குறிப்பிட்டு தான் பேசினார். திமுக, அதிமுக 2 திராவிட கட்சிகளையும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாது. எங்களுக்குள்ள மாற்று கருத்து இருக்கலாம், சண்டை இருக்கலாம், அது வேற. ஆனால் 2 திராவிட கட்சிகளையும் அழிக்க முடியாது என்று பேசுகிறார். அதே பார்வையோடு தான் நானும் பேசுகிறேன். அஇஅதிமுக ஒரு பலமான கட்சி, நான் இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு அது மாற்று கருத்து இல்லை. திமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சி. இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய போட்டியில தேசிய கட்சிகளுக்கு இங்க என்ன வேலை? கூட்டணி வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கங்க, அது வேற. ஆனால் நீங்க நாட்டாம பண்ணாதீங்க, பஞ்சாயத்து பண்ணாதீங்க அப்படிங்கறது எங்களுடைய மூன்றாவது கூட்டணி தான் சார். 18% ஓட்டை வாங்கி இருக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல. பாஜக மட்டும் 11%. இதுதான்
இதுதான் அவர்கள் வந்து கருத்துருவாக்கத்தை எவ்வளவு சிறந்தவர்கள் பாஜகவினர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க 23 தொகுதியில போட்டிட்டு 11 விழுக்காடுனா பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்ன நீங்க கூட்டி கழிச்சு பாத்துக்கங்க. அதுல ஐயா தேவநாதன் அவருடைய வாக்கு இருக்குது, ஐயா பாரிவேந்தர் அவருடைய வாக்கு இருக்கிறது, ஐயா ஏசி சண்முகம் அவருடைய வாக்கு இருக்கிறது. ஸோ அகைன் நான் சொல்றேன், பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்பது இங்கே அரௌண்ட் 2.5% தான். அது ஏறல அப்படிங்கிறதா பட்டவர்த்தனமான கணக்கு. ஆனா அவங்க திருப்பி 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 இது ஒரு கணக்கை சொல்றாங்க. இங்க அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் பாஜக எப்படி ஏமாத்துதுங்கிறத நீங்க பாருங்க. நான் வந்து அரசியலா கூட பேசல, திறந்த மனதோடு பேசுறேன் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்க கூட்டணியில் அங்கம் வைப்போம், ஆட்சியில் அங்கம் வைப்போம் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏன் சார் அஇஅதிமுகவிற்கு ஒன்றிய அரசுல கூட்டணியில் அமைச்சரவையில் இடம் கொடுக்கல? நான் அதிமுகவுக்காக ஏதோ திடீர் நண்பர் நினைக்கலாம், நான் ஏதோ அரசியல் பேசுறேன், நான் அரசியலே பேசல, சீரியஸா பேசுறேன். அகைன் அது தமிழ்நாட்டுக்கான அமைச்சரவைக்கான இடம் தானே, தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு தானே. அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், ஏன் பாமகவுக்கு கொடுத்துருங்க? அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணியில் இல்லை, இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்குது, பாமக கூட்டணியில் இருக்குது, ஐயா ஜி.கே. வாசன் எம்பியா இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இருந்த போது நீங்க கொடுக்கல. அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இருந்தாரு, கொடுத்தா ஒரு பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சீங்க. இன்னைக்கு ஓபிஎஸும் இல்லை. இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு நீங்க தமிழ் அப்போ இன்னைக்கு இப்ப ஒரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்ன கருத்துக்கே வரேன். இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு மைனாரிட்டி அரசு, நாட் ஃபார் மைனாரிட்டி, சிறுபான்மை மக்களுக்கான அரசு இல்ல, அது வேற. ஆனால் சிறுபான்மை அரசாக இருக்குது. அப்ப இந்த சிறுபான்மை அரசு, மெஜாரிட்டி இல்லாத அரசு ஏன் அஇஅதிமுகவிற்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கல? கொடுக்க மாட்டீங்க. ஒரு மக்களவையில் இடம் கூட இல்லையா சார்? சார் ஒன்னும் உங்க கூட்டணியில் இல்ல, இன்னொன்னு அவங்களுக்கு எம்பிஸ் இல்ல மக்களவையில். சார் நீங்க மக்களவை தேர்தலில் தோல்வியுற்ற பலருக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? ராஜ்யசபா மூலம் சீட்டு கொடுத்து எம்பி ஆக்குனீங்களா இல்லையா? நீங்க அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? கூட்டணி கட்சிகளே அதே மாதிரி செஞ்சு பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? ஏன் இப்போ இங்க செய்யக்கூடாது சார்? உங்களுக்கு இல்ல சார், அவங்க 24 கூட்டணியில் இல்லையே. சரி, நான் ஒருவேளை அவங்களுக்கு பாமக 24 சார் 24 இல்ல நான் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை என்பது எல்லோரும் அறிந்தது, அது புதிய செய்தி இல்ல. சரி, அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு போறீங்க. ஓபி ரவீந்திரநாத் இருந்தார்ல, ஏன் கொடுக்கல? சரி, ஓபி ரவீந்திரநாத் கொடுக்கணும் சார். அன்றைக்கு ஒரு எம்பி உங்களுடைய மசோதாவெல்லாம் சப்போர்ட் பண்ணார்ல, நீங்க கொண்டு வந்த முத்தலாக் தடை மசோதா உள்ளிட்ட அனைத்து சப்போர்ட் பண்ணார்ல சார். நான் ஒண்ணு புரிஞ்சுங்க கார்கே, தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சுங்க, மக்களவையில் மட்டும் நிறைவேற்றப்படுபவை சட்டமாகாது. மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. சிஏஏ சட்டத்தை, வேளாண் சட்ட திருத்த மசோதாவை, மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தையும் பாஜக நிறைவேற்றுவதற்கு அஇஅதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்துச்சு. குறைந்தபட்சம் அந்த மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவளித்த நன்றி கடனுக்காவது பாஜக அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. ஆனா இங்க வந்து கேட்கறாங்க பாருங்க, என்னன்னு, நீங்க எங்களுக்கு சீட்டு. இப்பவும் நண்பர்கள் என்ன சொல்றாங்க, அமித்ஷா அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, அவர் வேறு அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னா முதல்ல ஒன்னு ஒத்துக்குங்க, அமித்ஷா அமைச்சரவையில் இடம் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டார் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள்.